தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல மை ஃபால்ட் லண்டன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் OTTல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆல்ரெடி ஸ்பானிஷ்ல மை ஃபால்ட் அப்படிங்கிற நேம்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய சீக்வல் கூட ரீசெண்டா யுவர் ஃபால்ட் அப்படிங்கிற நேம்ல ரிலீஸ் ஆயிருக்காங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, வித்தியாசம் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே இல்லை. அந்த படத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல இரண்டாம் பாதியில ஒரு சில காட்சி அமைப்புகளை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே போல அந்த படத்தோடு இதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல ரொமான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடா இருக்கு. இந்த படத்துல நோவா தன்னுடைய அம்மாவோட மைக்ரேட் ஆகி லண்டனுக்கு போறான். லண்டன்ல அவருடைய ஸ்டெப் டேடி வீட்டில் தான் தங்குறா. இவனுடைய ஸ்டெப் டேடி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு. அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கா, அவன் பேர் தான் நிக். இந்த நிக்குக்கும் நோவாவுக்கும் ஆரம்பத்திலேயே முட்டிக்குது. அந்த சண்டை ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது, ஃப்ரெண்ட்ஷிப் ரொமான்ஸாக மாறுது. இவங்க ரொமான்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகுது. அதற்கு பிறகு இவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் டோஸ் எண்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த மை ஃபால்ட் லண்டன். இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஏதாவது புதுமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் மை ஃபால்ட் அப்படிங்கிற அந்த ஸ்பானிஷ் வெர்ஷனை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த மை ஃபால்ட் லண்டன் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்தோடு இதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோடு இதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ரொமான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்லோடாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் வெர்ஷனில் நிக்குக்கும் நோவாவுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் இந்த மை ஃபால்ட் லண்டனில் கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த மை ஃபால்ட் ஸ்பானிஷ் வெர்ஷனில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் இந்த மை ஃபால்ட் லண்டனில் கம்பேர் பண்ணும்போது சர்ப்ரைஸ் சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இல்லவே இல்லை. அதாவது நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் புதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய களம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் மை ஃபால்ட் இந்த ஸ்பானிஷ் வெர்ஷனை பார்க்கல அப்படின்னா தாராளமாக இந்த மை ஃபால்ட் லண்டனை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.